வணக்கம் சக்திகளை. உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான பணிவான ஓம் சக்தி வணக்கங்கள். முதலில் நாம் சக்தி கவிதாவிலிருந்து ஆரம்பிப்போம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தியே. ஆன்மீக குரு அருள் திரு பங்கார் அம்மா அவர்களின் திருவடியிலே சரணம் அம்மா. ஓம் சக்தி. சக்திகள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி. அம்மா ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொருத்தருக்கும் நடத்தி கொண்டிருக்கும் அற்புதங்களை, இந்த நிமிஷம் வரைக்கும் நடத்தி கொண்டிருக்கும் அற்புதங்களை எடுத்து சொல்வதற்காக அம்மா அருள் கொடுத்ததுக்கு அம்மாவுக்கு கோடான கோடி நன்றிகள் சக்தி. இப்போ ஒரு சக்தி குடும்பத்தில் நடந்து கொண்டிருக்கும் அற்புதங்களை சொல்ல இருக்கிறேன் சக்தி. உடுமலைப்பேட்டை அருகில் உள்ள சேரன் நகர் என்ற நகரில் வசித்து வரும் அழகர், கீதா அவர்கள் பிள்ளைகள் ஜனப்பிரியா, பிரணேஷ்குமார், 2 குழந்தைகள், ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. அவர்களுக்கு அம்மாவிடம் அவர்கள் 40 வருடங்களாக அம்மாவிடம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அம்மாவின் அருளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். 2015 ஒரு முறை கீதா சக்திக்கு உடம்பு ரொம்ப வெயிட்டா இருக்கு, பசி ஆயிட்டே இருக்கு, சாப்பிட்டுட்டே இருக்காங்க, ரொம்ப அதிகமா பசி ஆயிட்டே இருந்திருக்கு, அவங்களும் சாப்பிட்டுட்டே இருந்திருக்காங்க. இது என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும், ரொம்ப பசி ஆயிட்டே இருக்கு அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் பார்த்துருக்காங்க சக்தி. அப்ப அவங்க ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு, அம்மா உங்க இரைப்பை வந்து ரொம்ப பெரிதாக உள்ளது, ஆகையால் நீங்கள் ஆபரேஷன் பண்ண வேண்டும். இரைப்பையை ஆபரேஷன் பண்ணினால் மட்டுமே உங்கள் உடல் எடையையும் குறைக்க முடியும், உணவும் நீங்க கரெக்டாக உண்ண முடியும், ஆகையால் நீங்க ஆபரேஷன் பண்ண வேண்டும் என்று சொல்லிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு ஒரு பயம், இரைப்பை ஆபரேஷன் பண்றதா அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. சரி, நம்ம போய் அம்மா கிட்ட கேட்கலாம், அம்மா கிட்ட தானே நம்ம எதுவா இருந்தாலும் போய் கேட்டுட்டு பண்ணுவோம், அதனால பாத பூஜைக்கு போயிட்டு அம்மா கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல்மருவத்தூருக்கு குடும்பத்தோட வந்திருக்காங்க சக்தி. 2015 குடும்பத்தோட வந்துட்டு சக்தி நைட்டு வந்துட்டாங்க. காலையில பாத பூஜைக்கு போகணும், அம்மா கிட்ட கேட்கணும், நைட் அங்க தங்கலாம் அப்படின்னு தங்கியிருக்காங்க. அதர்வன பத்திரகாளி கோவில் அருகே ஓமேடை முன்பே அவர்கள் அமர்ந்திருக்கும் போது அங்கேயே சரி படுத்துக் கொள்ளலாம் என்று நினைத்திருக்கிறார்கள். அப்போ கீதா சக்தியினுடைய கணவர் அழகர் சக்தி அவங்களுக்கு ரொம்ப காய்ச்சல் அதிகமா வந்திருக்கு. பஸ்ல வரும்போதே லேசா காய்ச்சல் இருந்திருக்கு, அங்க வந்து ரொம்ப அதிகமா ஆயிடுச்சுன்னு சக்தி. ரொம்ப கை வைக்க முடியாத அளவுக்கு பயங்கரமா காய்ச்சல் தெரிஞ்சுது. 2வது இவங்க பொண்ணுக்கு ஜனப்பிரியாவுக்கும் ஒரு சின்ன பிரச்சனை இருந்திருக்கு. சளி வந்து விடாம அந்த குழந்தைக்கு இருந்துட்டே இருந்திருக்கு. அப்போ மூக்குலயே லைட்டா அந்த சளியோட ரத்தமும் கலந்து வர அந்த மாதிரி இருந்திருக்கு. அந்த குழந்தைக்கு சளி பிரச்சனையும் அதிகமா இருந்திருக்கு. அப்புறம் என்ன பண்றதே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் காய்ச்சல் ரொம்ப அதிகம், குழந்தைக்கும் இப்படி சளிதான் இருந்துச்சு அப்படின்னு அம்மாட்ட சொல்லிட்டு குழம்பிட்டே அழைச்சிட்டு இருக்காங்க. உங்களை நம்பி வந்திருக்கிறோம்மா, காலையில உங்களை பாத பூஜையில வந்து பார்த்து பேசும்போது எங்களுக்கு ஒரு நல்ல மருந்து சொல்லுங்க, எங்களுக்கு குணமாயிடும்னு சொல்லிட்டு இவங்க அம்மாவை கும்பிட்டு அழுத்தே வந்துருக்காங்க. அப்ப ஒரு வயதானவர் மஞ்சள் வேஷ்டி வெள்ளை சட்டும் போட்டு வந்திருக்காங்க சக்தி. கூட ஒரு சின்ன வயசு பையனும் வந்தாங்க. வந்துட்டு ஏமா அழுதுட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாதிரி நாங்க உடுமலைப்பேட்டையில இருந்து வந்திருக்கோம் சக்தி, அம்மாட்ட பார்த்து பூஜைக்காக வந்தோம். அந்த இடத்துல எங்க வீட்டுக்கார் பஸ்ல வரும்போது இருந்தே காய்ச்சல் தான், இப்போ ரொம்ப அதிகமா கொதிக்குது, என்ன பண்றதுன்னே தெரியல, அதான் அம்மா கிட்ட வேண்டிட்டு அழுதுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க அந்த சக்தி என்ன பண்ணிருக்காங்க, கையில இருந்து ஒரு மஞ்சள் கொடுத்துருக்காங்க. இந்த மஞ்சள் எடுத்துக்கோங்க, இத வந்து தண்ணீர்ல கலந்து கொடுங்க, இது அம்மாவுடைய பாத பூஜை மஞ்சள் தான், இந்த மஞ்சள் கலந்து கொடுங்க, சரி அம்மாவை கும்பிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு அந்த சக்தி நீங்களே கொஞ்சம் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லுங்க. இல்ல நீங்க இதை கலக்கி கொடுங்க, கொடுத்துட்டு பூசி விடுங்க, கலக்கி தண்ணியில கலக்கி கொடுங்கன்னு சொல்லிட்டு கையில வாங்கிட்டு டம்ளர்ல கலக்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு திரும்பி பாக்குறாங்களாமா. அந்த இடத்துல அவங்க இல்லைங்களாமா சக்தி. எந்த பக்கம் அவ்வளவு தூரம் நடந்து போனாலும் அவ்வளவு சீக்கிரத்துல நடந்து போக முடியாது. அந்த தண்ணியில மஞ்சள் வாங்கி கலக்கிறதுக்குள்ள எப்படி மாயமா அவங்களால மறைய முடியும்? நடந்து சென்றிருந்தாலும் கொஞ்சம் தூரத்துல அவங்க தெரிஞ்சிருப்பாங்க, ஆனால் தெரியவில்லை. அப்போ அம்மா வந்தது நம்ம அம்மா தான், நம்ம குரு அம்மா தான் அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்படி உடனே அந்த மஞ்சளை கலக்கி குழந்தைக்கும் கொடுத்துருக்காங்க, அவங்க கணவருக்கும் கொடுத்துருக்காங்க, இவங்களும் பையனுக்கும் கொடுத்துருக்காங்க சொல்லி காலையில போய் டோக்கன் வாங்கி பாத பூஜையில அமர்ந்திருக்காங்க. அம்மா பார்க்க போகும்போது அம்மா வந்து, அம்மா எனக்கு வந்து நிறைய பசி ஆயிட்டே இருக்கு, சாப்பிட ரொம்ப வெயிட் அதிகமா போயிட்டே இருக்கு, இறப்பை வந்து ஆபரேஷன் பண்ணு சொல்றாங்கம்மா, எனக்கு பயமா இருக்குதுமா அப்படின்னு சொல்லி அம்மா சொல்லிருக்காங்க. அது அம்மா இருந்துட்டு, அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன்னு சொல்லி வயிறை 3 தடவை இப்படி கை வச்சு சுத்தி அம்மா காமிச்சிருக்காங்க.
சுத்தி காமிச்சிட்டு அம்மா நான் இருக்கேன், நான் பாத்துக்கிறேன், போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவங்க சொல்லியிருக்காங்க. குழந்தைக்கு அந்த மூக்குல சளியும் தொடர்ந்து வர்ற அந்த பிரச்சனையும் ரத்தமாட்டம் கலந்து வர மாதிரி அதையும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுற மாதிரி சொல்றாங்கம்மா அப்படின்னு சொல்லுங்க. அதுவும் அம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவருடைய கணவருக்கு பாத்தீங்க அப்படின்னா காலையில அந்த காய்ச்சல் இல்லைன்னு சொல்லி பாத பூஜைக்கு போகும்போதே காய்ச்சல் விட்டுருச்சு. அம்மாவுடைய பாத பூஜை மஞ்சள்ல அவங்களுடைய காய்ச்சல் சுத்தமா இல்ல. காலையில பாத்தீங்கன்னா அவங்க அதிகாலையிலேயே 3:30க்கு பச்சை தண்ணியில குளிச்சாங்களாம். அந்த அளவுக்கு நம்ம அம்மாவுடைய கருணை உள்ளத்தால அவங்க கொடுத்த மஞ்சள்ல அவங்க கணவருக்கு சரியாயிருக்கு. மறுபடியும் அம்மா இப்ப வரைக்கும் அவங்க ஆபரேஷன் பண்ணவே இல்லைன்னு சொல்லி அம்மா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னதுல இருந்தே அம்மா மேலேயே பாரத்தை போட்டு அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அவங்க பாத்துக்கிறேன்னு அவங்க இப்ப வரைக்கும் ஆபரேஷனே பண்ணல. நல்லா இருக்காங்க, எந்த தொந்தரவும் இல்லை, நல்லா இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணுக்கும் அம்மாவோட அருளால கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி கல்யாணம் ஆகியும் அவங்க பொண்ணுக்கு இப்பொழுது குழந்தை பிறந்திருக்குங்க. ஒரு ஆண் குழந்தை அம்மா கொடுத்துருக்காங்க. இதோட 3 மாதங்கள் ஆயிருக்கு. இந்த 3 மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த குழந்தை பிறந்ததுல இருந்தே அழுதுட்டே இருந்துச்சு சொல்லி ஒரு 2.5 மாசத்துல இப்போ 15 நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா ரொம்ப அழுதுட்டே இருந்துச்சு. சரி போய் செக் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் போயிருக்காங்க சொல்லி கோயம்புத்தூர்ல பிரைவேட் ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து அங்க போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஆனா இவங்க போறதுக்கு முன்னாடியே வீட்டுல பாருங்க அழுகும்போது அம்மா போறதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க, அம்மா நீங்க இருக்கும்போது நாங்க வந்து பாத பூஜைக்கு வருவோம், என்ன வந்து உங்ககிட்ட கேட்போம், எதுனாலும் உங்ககிட்ட வந்து கேட்போம், இப்போ வர முடியலையே அம்மா அப்படின்னு ரொம்ப ஏக்கமா வந்து அழுதுருக்காங்க. உங்களை வந்து பார்க்க முடியல, அவங்ககிட்ட பேச முடியல, உங்களை வந்து பார்த்தாலே எங்களுக்கு சரியாயிடும், உங்ககிட்ட பேசினாலும் எங்களுக்கு சரியாயிடும், நீங்க சொல்ற ஒரு வார்த்தையில எங்களுக்கு சரியாயிடும், ஆபரேஷன் பண்ண வேண்டியதெல்லாம் உங்களை பார்க்க முடியல, உங்களோட பேச முடியல, பாத பூஜைக்கு வரவும் முடியலையே அம்மா அப்படின்னு ரொம்ப ஏக்கத்தோட அழுதுட்டு கும்பிட்டுட்டு நான் இந்த குழந்தைய வந்து ரொம்ப அழுகுதுங்கம்மா, என்ன பிரச்சனை என்னன்னே தெரியலம்மா, நீங்க தான் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க, நீங்க தான் எனக்கு வாரிசு பேர குழந்தைய கொடுத்துருக்கீங்க, எல்லாமே நீங்க தான். இப்போ அந்த குழந்தைய எடுத்துட்டு நான் கோயம்புத்தூர் போறேம்மா, நீங்க தான் கூட இருந்து பார்க்கணும்மா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா முன்னாடி நின்று அழுதுட்டு வேண்டிட்டு 108 போட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க சக்தி. அப்போ கோயம்புத்தூர் போய் ஒரு 11 மணி போல ஸ்கேன் பண்ணி பார்த்துருப்பாங்க. பார்க்கும்போது அந்த குழந்தையோட இதயத்துல ஒரு ஓட்டை இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு ஹோல்ஸ் மட்டும்தான் இருக்கு, அதனால நாங்க 3 மணிக்கு ஒரு டைம் ஒருக்கா ஸ்கேன் பண்ணுவோம், பெரிய ஸ்கேன் பண்ணி பார்க்கலாம், பெரிய டாக்டர் வந்துருவாங்க, நீங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லி பெட் கொடுத்து ரூம்ல இருக்க வச்சிருக்காங்க சொல்லி. அப்பவும் நம்ம அம்மாவுடைய அடியில போட்டி தான் படிச்சுட்டே இருந்திருக்காங்க. அம்மா நீங்க வந்து நேர்ல உங்களை வந்து பார்த்து பாத பூஜையில வந்து பார்த்து கேட்க முடியலனாலும் நீங்க எங்க கூட தான் இருக்கிறீங்க, நாங்க கூப்பிட்டா நீங்க வருவீங்க, இந்த குழந்தைக்கு வந்து என்னமா 2.5 வயசு குழந்தை, நீங்க கொடுத்த குழந்தை, ஹார்ட்ல இப்படி ஓட்டை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்களே அம்மா, எங்களுக்கு நீங்க தான் நீங்க கொடுத்த குழந்தைய காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுருக்காங்க சக்தி. அப்போ நம்ம அம்மா பேராற்றல் ஒளியுடன் நமக்காக அதிக சக்தியுடன் நம்மளை எல்லாம் காப்பாத்தி கொண்டிருக்கிறாங்க அம்மா, நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, ஒவ்வொரு நிமிஷமும் அம்மா நம்மளை பார்த்துட்டு நம்மளை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க. அம்மான்னு கூப்பிட்டா உடனே வந்து பார்த்துட்டு தான் இருக்காங்க சக்தி. அதே போலவே 3 மணிக்கு மறுபடியும் ஸ்கேன் பண்ணியிருக்காங்க அந்த ஜனப்பிரியா அந்த பொண்ணும், அம்மா நாங்க உங்களதாம்மா நம்பி இருக்கோம், உங்களை விட்டா எங்களுக்கு வேற யாருமா இருக்கா, எங்களுக்கு நீங்க தானே அம்மா, நானும் சின்ன குழந்தையில இருந்து உங்களை தாம்மா கும்பிட்டுட்டு இருக்கேன், எங்க அம்மா கூடவே உங்களை கும்பிட்டுட்டு தானம்மா இருக்கேன், என் குழந்தைக்கு எதுவும் வரக்கூடாதுமா, நீங்க கொடுத்த குழந்தை, நீங்க தாம்மா என் குழந்தைய காப்பாத்தி கொடுக்கணும்னு அவங்க பொண்ணு ஜனப்பிரியாவும் நம்ம குரு அம்மா போற்றி படிச்சுட்டு 9 முறை படிச்சு வேண்டிட்டு இருந்திருக்காங்க சக்தி. அந்த 3 மணி அளவுல வந்து பெரிய டாக்டர் வந்து ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பார்த்த உடனே என்ன சொல்லியிருக்காங்க, இல்ல அந்த மாதிரி எதுவும் இல்லைம்மா, நல்லா இருக்கு, நல்லா ஆச்சரியமா அதிசயமாவும் இருக்கு, காலையில பார்க்கும்போது லேசான அந்த ஓட்டை இருக்கிற மாதிரிதான் இருந்தது, ஆனா இப்ப மாயமா இருக்கு, அது மாதிரி எதுவுமே இல்ல, நல்லா இருக்கு குழந்தை, குழந்தை அழுகிறதும் நின்றுச்சு, நல்லா இருக்கு அப்படின்ட்டு. இப்ப 15 நாள் ஆச்சுன்னு சக்தி நடந்தது. அந்த குழந்தைய வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துட்டாங்க. இவருங்களை கதா சக்தி எடுத்துட்டு கோயிலுக்கு எடுத்துட்டு வந்தார்கள். குழந்தை ஆரோக்கியமாக நன்றாக இருக்கிறது. அம்மா இல்லையே, நம்ம பாத பூஜைக்கு போக முடியலையே, அம்மாவை பார்க்க முடியலையே, அம்மா கிட்ட ஒரு வார்த்தை பேச முடியலையே அப்படிங்கிற ஏக்கமெல்லாம் வேண்டாம் சக்தி, அம்மா நம்ம கூட தான் இருக்காங்க, ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடியும் நம்ம கூட தான் இருப்பாங்க, என்ன பிரச்சனை என்னன்னாலும் அம்மாவை கூப்பிடுங்க, இந்த மூலையில் எங்கிருந்து நாம் அழுது கூப்பிட்டாலும் நம்மளுடைய கண்ணிலிருந்து ஒரு கண்ணீர் ஒரு சொட்டு வந்தாலும் அம்மா தாங்கிக் கொள்ள மாட்டார்கள் சக்தி.
உடனே ஓடி வந்து நம் கண்ணீரை துடைத்து நம் பிரச்சனைகளை தீர்த்து நம்மளை காப்பாற்றுவார்கள். அம்மா அவதாரமே நமக்காக வந்தவர்கள் நம்ம பங்காரம். இந்த எந்த மூலையில் நம்ம இருந்தாலும், எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் கூப்பிடுவோம். நம்ம அம்மா நமக்காக ஓடி வருவார்கள். நம் பிரச்சனைகள் தீர்ப்பார்கள். சக்தி, ஓம் சக்தி, குருவடி சரணம். நன்றி சக்தி. மிகவும் மனதை தொடும் ஒரு நிகழ்வு. அம்மாவின் திருவருள் என்றென்றும் எல்லோருக்கும் கிடைக்கும் சக்தி. ஐயா சக்தி வளைமுறை ஐயாவிலிருந்து அவரது அனுபவத்தை தொடர்ந்து கேட்போம். வணக்கம் ஐயா. ஓம் சக்தி. ஓம் சக்திகள் அனைவருக்கும் எனது அன்பான சக்தி வணக்கங்கள். ஓம் சக்தி மேல்மருவத்தூர் மண்ணிலே கடந்த 12ஆம் தேதி, இன்று 17ஆம் தேதி, 12ஆம் தேதி மே மாதம் திங்கட்கிழமை என்று சீரும் சிறப்புமாக என்று சொன்னால் அது மிக குறைந்த வார்த்தைகள். மிகச் சீரும் மிகச் சிறப்புமாக சித்ரா பௌர்ணமி வேள்வி அன்னையின் அருளோடு நிறைந்த கருணையோடு நடைபெற்றது. அருளோடு நடைபெறுவது உண்மைதான். நிறைந்த கருணை எங்கே வந்தது என்றால், கருணை என்றாலே அருள்தான். அந்த 5 நிமிடம் வரை, வேள்வி தொடங்குவதற்கு 5 நிமிடம் வரை நான் உள்ளே ஆலயத்து உள்ளேயே இருந்தேன். சன்னதி முன்னால் நின்றிருந்தேன். அம்மா திருவுருவச் சிலை வடிவாக அனைத்து தொண்டர்களுக்கும் பக்தர்களுக்கும் ஆசி வழங்குவதற்காக தயாராக இருந்தார்கள். திருமதி அம்மா வந்தார்கள். யாகுண்டத்திலே அன்னையை வணங்கி அன்னையின் கைகளில் தொட்டு அந்த கற்பூர கட்டியை ஆசி பெற்று அன்னையே ஏற்றும் பாவனையில் அன்னைதான் ஏற்றுகிறாள். திருமதி அம்மாவும் அன்னைதானே. அவர்கள் அந்த யாகுண்டத்தை கருவறை முன்னால் அமைக்கப்பட்டிருந்த யாகுண்டத்திலே ஏற்றினார்கள். அதைத் தொடர்ந்து திருக்குடும்பத்தார்களும் திருமதி அம்மாவின் ஆசியோடு சில பெரியவர்களும் அந்த ஜோதியை வேள்வி ஏற்றினார்கள். அம்மா பங்காரு அம்மா, நம்ம தங்க அம்மா சிலை வடிவிலே புறப்பட்டு 4 கால் மண்டபம் வழியாக மேலே ஏறி முதலாக ஆலயத்தின் முன்புறம் அமைக்கப்பட்டிருக்கின்ற யாகுண்டங்களை பார்வையிட்டு ஆசி வழங்குவதற்காக புறப்பட்டார்கள். அதுவரை அக்கினி வெயில் கொளுத்தோ 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 என்று கொளுத்தியது. இருக்கின்ற சக்திகள் அனைவரும் வேர்வை மழையில் நனைந்தனர். வேர்வையில் நனையவில்லை, வேர்வை மழையில் நனைந்தனர். நான் அப்பொழுது சற்று வெளியே வந்து ஆன்மீக மண்டபம் முன்னாலே அமைக்கப்பட்ட மண்டபத்திலே ஒரு ஓரமாக இருக்கின்ற ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டேன். வாய்ப்பு கொடுத்தா அம்மா. என்ன நடந்தது, எப்படி நடந்தது என்பது தெரியவில்லை. மழை துவங்கியது. வியர்வு மழையில் என் பிள்ளைகள் நனைவதா? இந்த சூரியன் அவர்களை சுட்டரிப்பதா என்று அன்னைக்கு கோபம் வந்து விட்டது போலும். வருணனை பார்த்தால், ஆணையிட்டால் கொட்டத் தொடங்கியது மழை. கொட்டு 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 என்று கொட்டுகிறது. வேள்வி முடியும் வரை கொட்டுகிறது, கொட்டியது. அதில் சில யாகுண்டங்கள் சரியாக எரியாமல் போயிருக்கலாம். அந்த சக்திகள் தயவு செய்து வருத்தப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம். இந்த நிகழ்வு எப்போதும் சாதாரணமாக நடைபெறுவது இல்லை. அம்மாவின் முதலாக வேள்வி துவங்கும் பொழுது, கருவறையிலே அன்னையுடைய சிலை பிரதிஷ்டை செய்யும் பொழுது நடந்த முதல் வேள்வியிலே அப்பொழுது இந்த மாதிரி மண்டபங்கள் இல்லை, தார கொட்டைகள் இல்லை.
அம்மாவோட சின்ன கோயில் தான் உள்ள, இந்த பாரி அமைப்பு கூட அப்ப கிடையாது. அந்த வேள்வி தூங்கும் பொழுதும் மழை வந்து விட்டது. மழை பெய்ய ஆரம்பித்தது. கோலம்பாக்கம் போட்ட பெரியவர்கள் எல்லாம் அம்மாவிடம் போய், அடிகாரம்மாவிடம் போய், மா மழை வந்துடுதுமா, வேள்வி யாருண்டதுக்கணும், இது வந்துடக்கூடாமான்னு வேண்டும் பொழுது பக்தர்கள் நிக்கிறதுக்கு சங்கடமா இருக்குது, ஏன்னா மழையில் நினைச்சிட்டு இருக்கும்போது. அப்போது அம்மா சொன்ன வார்த்தை, இந்த யாகத்தை தரிசிப்பதற்காக தேவர்களும் முனிவர்களும் தெய்வங்களும் வந்து விட்டன, அவர்களின் ஆனந்தத்தை கட்டுப்படுத்தவில்லையடா மகனே, அவர்கள் ஆனந்தம்தான் மழையாய் பெய்கிறது. சரி, இப்பொழுது நான் நிறுத்தி விடுகிறேன் என்று சொல்லி அந்த வானத்தை மேல் நோக்கி ஒரு பார்வை பார்த்தார்கள். அந்த மட்டிலே மழை நின்றது. ஆனால் இன்று என்ன நடந்தது? தேவர்களும் முனிவர்களும் எல்லா தெய்வங்களும் ஆனந்தத்தினால் மழை பெய்தது. அம்மா நிறுத்தினார். ஆனால் இன்று அம்மாவுக்கே ஆனந்தம், ஆதிபராசக்தி அன்னைக்கே ஆனந்தம், அன்னை பங்காரு பகவானுக்கே ஆனந்தம். மழையை நிறுத்த வேண்டியவளே மழைகளை நனைகிறாள், தங்க வடிவிலே அவளும் நனைகிறாள். அவளுடைய ஆனந்தத்தை கட்டுப்படுத்த முடியாமல் தான் கொட்டியது மழை, குளிர்ந்தது மனம், குளிர்ந்தது நிலம். எனவே சக்திகளே, அம்மா நமக்கு அருள்மழையை பொழிந்தாள் என்று அனைவரும் நம்புவோம், ஏற்றுக்கொள்வோம், வாழ்வழியில் சொல்வோம். ஓம் சக்தி பராசக்தி. போன வார நிகழ்வுல 10ஆம் தேதி நிறைவு இல்லை, 3ஆம் தேதி நிகழ்விலே இந்த வேள்வியினுடைய முக்கியத்துவங்களை பற்றி சில குறிப்புகள் அன்னையருடைய வேள்வி முறைகள் என்ற புத்தகத்திலிருந்து கொடுத்தோம். இப்பொழுது அதை தொடர்ந்து நடந்தது சித்ரா பௌர்ணமி வேள்வி அல்லவா? அந்த வேள்வியிலே, அந்த வேள்வியில இது மாதிரி எத்தனை வேள்வி எங்கெங்கோ நடக்கிறதோ அங்கெல்லாம் அம்மா எப்படியெல்லாம் அற்புதங்கள் செய்திருக்கிறாள் என்ற சம்பவங்களை நாம் சொல்ல இருக்கின்றோம். வேள்வியில் அமர்ந்து வேள்வி செய்வது மட்டும் பலன் தருவது அல்ல, அது மட்டும் அல்ல, அதில் இருக்கின்ற கலச தீர்த்தம், யாக சாம்பல், உயிர்ப்பு நூல் அத்தனையுமே நமக்கு ஒவ்வொரு கவசமாக வாழ்க்கையிலே நமக்கு நலம் சேர்க்கின்றன. அந்த முறையிலே உயிரை காத்த கலச தீர்த்தம் என்ற தலைப்பிலே அன்பர் சக்தி இசைமணி அவர்கள் எழுதிய ஒரு கட்டுரையில் உள்ள தகவல்களை இங்கே தர இருக்கின்றோம். இந்த கட்டுரையானது 1995ஆம் ஆண்டு ஏப்ரல் மாத இதழிலே வெளிவந்திருக்கிறது. ஏறக்குறைய சரியாக 30 ஆண்டுகள், சரியாக 30 ஆண்டுகள். அந்த கட்டுரையை பார்ப்போமா? முதல் அன்னையின் அருள்வாக்கோடு ஆரம்பிக்கிறார். மகனே, எத்தகைய குற்றத்தையும் மன்னிப்பேன், என்னாலும் மன்னிக்க முடியாத குற்றம் ஒன்று உண்டு. அது என்ன தெரியுமா? அகங்காரம், அகம்பாவம். அந்த அகம்பாவத்தை நான் மன்னிக்க மாட்டேன், அழித்து விடுவேன் என்பது அன்னையினுடைய அருள்வாக்கு. அன்னையினுடைய கருணை 2 விதமாக சொல்வார்கள், அறக்கருணை, மரக்கருணை. அறக்கரைகளை அழித்து அருள்பாலிப்பது அந்த கருணை, மரக்கருணை. அடியவர்களுக்கு இறங்கி நெகிழ்ந்து அருள்பாலிப்பது, அவர்கள் துன்பத்தை தீர்ப்பது, அவர்கள் வளமான வாழ்வை தருவது அறக்கருணை. இப்பொழுது சொல்லவிருக்கிறது மரக்கருணை. அறக்கர்களுக்கு மட்டுமல்ல, நம்முள்ளும் எத்தனை அரக்கர்கள் இருக்கிறார்கள். சில நேரங்களில் மனிதனாக இருக்கிறோம், சில நேரங்களில் அரக்கனாக இருக்கின்றோம். சரி, பழனியில் உள்ள கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருவோர் சக்தி கண்ணன். ஐயா சக்தி கண்ணன் மிகவும் பெரியவர், நமது புலவர் சுந்தரேசனையாவுக்கு வேண்டப்பட்டவர். அவருடைய துணைவியாரும் சேர்ந்து அந்த ஊரிலே நிறைய செய்கலாம் செய்கின்றார்கள். முக்கியமா நம்ம இயக்க பணிகளை தன்னுடைய குடும்பத்தையே ஆட்படுத்தி கொண்டவர், மிக சீனியர் டிவோட்டி. அவர் பழனியில அப்ப டியூட்டி பார்த்துட்டு இருந்தாரு, இப்ப திருபுவனத்தில் இருக்கிறார். அவரும் அவருடைய மனைவியும் அன்னையின் தீவிர பக்தர்கள், அயராமல் பணிபுரியும் தொண்டர்கள்.
அந்த பேராசிரியர் கண்ணனையா அவர்களுக்கு ஒரு தம்பி இருந்தார். அவர் பெயர் சேகர். அண்ணன் எப்படி அம்மாவை கும்புறாரோ அதுக்கு நேர் எதிர்ப்பதான் தம்பி. நாத்தியம் பேசியவர். குறிப்பிடுறார், நாத்தழும்ப நாத்தியம் பேசியவர். தெருவில் செல்லும் செவ்வாடை தொண்டர்களையும் வழிபாட்டுக்கு செல்கின்ற பக்தர்களையும் கேலியும் கிண்டலும் செய்வார். யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் டாலர் அணிஞ்சிருந்தா அவர்களிடத்திலிருந்து இவரை கடத்தி தூர எறிஞ்சிருவார். நண்பர்களால் ஒண்ணும் செய்ய முடியாது. இந்த தம்பியினுடைய போக்கை கண்டு கண்ணன் ஐயா மிகவும் வருத்தப்பட்டார். சரி, இளம் வயசு, துடுக்கா இருக்கான், போக திரும்பிடுவான், அம்மா இவளை திருத்தி நல்வழிப்படுத்துமா, பொறுப்பு ஓயுதுமான்னு சொல்லி அன்னையிடம் தான் வேண்டிக் கொண்டார். அந்த தம்பி ஒரு நாள் என்ன பண்றாரு, ஒரு நாள் மோட்டர் சைக்கிள்ல பழனிங்கிற ஊரு பக்கத்துல போறாரோ வாராரோ, எதிரே பாரமேற்றிய லாரி ஒன்று வந்தது. சைக்கிள் மோட்டரோட மோதியாச்சு. பெரிய விபத்து ஏற்பட்டது. சேகரின் மண்டை உடைந்து கை கால் எலும்பெல்லாம் முறிஞ்சு உடம்பெல்லாம் காயங்கள் ஏற்பட்டு உணர்வற்ற நிலையில் திண்டுக்கல் பாதையில் ரத்த வெள்ளத்தில் கிடந்தார். சிலர் விபத்தை பார்த்த சிலர், அவரை தெரிந்த சிலர் திரு கண்ணனையா அவர்களுக்கும் உறவினர்களுக்கும் தகவல் கொடுத்தார்கள். பழனி அரசு மருத்துவமனைக்கு அவர் எடுத்துச் செல்லப்பட்டார். தீவிர சிகிச்சை பிரிவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தீவிர சிகிச்சை சேர்க்கப்பட்டது. உடம்பில் இருந்து ரத்தம் வெளியேறிக் கொண்டே இருந்தது. கைகால்கள் முறிந்த நிலையில் பல வகை சிகிச்சைகள் செய்யப்பட்டன. மருத்துவ அதிகாரிகள், மருத்துவர்கள் ஓய்வின்றி மிக கவனத்துடன் சிகிச்சை செய்தார்கள். 4-5 தினங்கள் ஆகியும் தீவிரமாக சிகிச்சை அளித்தும் எந்த குணமும் அடையவில்லை. வேதனையோடு துடிச்சிட்டு இருக்கார். எக்ஸ்ரே எடுத்து பார்த்த போது கை கால்களில் எலும்பு முறிவுகள் ஏற்பட்டிருந்த இடங்கள் தெரிந்தன. பெரிய ஆபரேஷன் மூலம்தான் குணப்படுத்த முடியும். அதற்கான கருவிகள் அப்போது பழனி மருத்துவமனையில் இல்லை. எனவே உடனடியாக மதுரை அரசினர் மருத்துவமனைக்குத்தான் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அங்கே டாக்டர்கள் கூறிவிட்டார்கள். தம்பியின் நிலைமை இப்படி ஆகிவிட்டதே என்று பேராசிரியர் கண்ணன் மனம் இடிந்து போனார். அப்ப அவர் கூட பணியாற்றார் இன்னொரு பேராசிரியர், அவர் பேரு கஜேந்திரன். அவருக்கு ஒரு நினைவு வருது. சித்ரா பௌர்ணமி விழாவில் வாங்கிய கலசம் நினைவுக்கு வந்தது. 1993ஆம் ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி மேல்மருவத்தூரில் சித்ரா பௌர்ணமி விழா நடைபெற்றது. வேள்வி பூஜை நடைபெற்றது. அந்த வேள்வியில் புத்தம் புதிய முறையில் யாக குண்டங்களும் சக்கரங்களும் அமைக்கப்பட்டிருந்தன. மருத்துவ தொழில் சார்ந்த பலரையும் அந்த வேள்வியில் பங்கு வருமாறு அன்னை கூறியிருந்தாள். அந்த விழாவில் கலந்து கொண்ட சக்தி கஜேந்திரன் ஒரு கலசம் வாங்கிட்டு வந்திருக்கார். கலச தீர்த்தோடு அந்த யாவத்துக்கு தான் வீட்டுக்கு போறார். வீட்டிற்கு சென்று அந்த கலச தீர்த்தத்தையும் உயிர்ப்பு நூலையும் கொண்டு வந்தார். மயங்கி கிடந்த சேகரை காரில் ஏற்றுக்கொண்டு பழனியில் இருந்து மதுரைக்கு புறப்பட்டனர். அவர் கையிலும் காலிலும் கை கட்டிக்கும்ல சக்தி, இது மாதிரி உயிர்ப்பு நூல் கட்டப்பட்டது. நம்ம வலையில மட்டும் கட்டியிருக்கோம். அவருக்கு 2 கையிலையும் கட்டுறாங்க, 2 கார்லையும் கணுக்கால கீழே பாத்துக்கு மேல கட்டுறாங்க. வழி நடுக கொஞ்சம் கொஞ்சமா அந்த கலச தீர்த்தத்தை வாயில ஊட்டிக்கிட்டே வர்றாங்க. இதுக்கு அப்புறம் என்ன அற்புதம் நடந்ததுன்னா, உயிர்ப்பு நூல் கட்டிய பிறகு கை காலில் இருந்த வீக்கம் குறைந்தது. மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட சேகருக்கு தீவிர சிகிச்சைகள் தொடங்கின. அறுவை சிகிச்சைக்கு ஆயத்தமானார்கள். மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை தொடங்கியது. அதற்கு முன் பொதுவாக ஆபரேஷன் போது நம்ம போட்டுக்கிட்டு போட மாட்டாங்க, எல்லாத்தையும் எடுத்து ரிமூவ் பண்ணி போட்டு ஒரு பச்சை ஆடை அணிவிப்பார்கள்.
இது எல்லாருக்கும் தெரிந்த தகவல். நானும் ஒரு ஆபரேஷன் போனதுனால நானும் எனக்கு அடிச்சாங்க தெரிஞ்சு. கை கால் கட்டப்பட்ட உயிர்ப்பு நூலை இப்ப நர்ஸுகள் வந்து அவுக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா பாருங்க, இவங்க கூட சொல்லல. ஆபரேஷன் யார் போக முடியும்? உள்ள இருக்க நர்ஸ்கள் தான் அவுக்குறாங்க. ஆனா மருத்துவர்கள் அவை இருந்து விட்டு போகட்டும் என்று கூறிவிட்டார்கள். எனவே அந்த உயிர்ப்பு நூல் காலில் கட்டப்பட்ட உயிர்ப்பு நூல் எடுக்கப்படவில்லை. அறுவை சிகிச்சைக்கு முன்பாக எக்ஸ்ரே எடுக்கப்பட்டது. பெரிய அளவில் ஆபரேஷன் எக்ஸ்ரே படங்களை பார்த்த டாக்டர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள். பெரிய அளவில் ஆபரேஷன் செய்ய வேண்டியதான் இருக்கோம், ஆனா அந்த அளவுக்கு தேவையில்லை, கொஞ்சம் சின்ன சின்ன இது பண்ணி படிச்சா போதும் அப்படின்ற. ஒரு வாரம் காலமாக மயக்க நிலை கிடந்த சேகருக்கு கலச தீர்த்தம் புகட்டப்பட்டது. எந்த மருந்தையும் உட்கொள்ளாமல், எந்த மருந்தையும் உடல் மேல் தடவாமல் ஒரு வார காலத்தில் இந்த ஆள் தேறி வருகிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏதோ ஒரு தெய்வ சக்தியின் துணை என்பதை தவிர வேறு எதுவும் சொல்வதற்கில்லை என்று அன்றைக்கு டாக்டர் சொன்னார். அங்கிருந்து நம் பக்தர்கள் சித்ரா பௌர்ணமி வேள்வி பற்றியும் கலச தீர்த்தத்தின் மகிமை பற்றியும் உயிர்ப்பு நூல் பற்றியும் அப்பொழுது இந்த டாக்டர்களுக்கு எடுத்து சொன்னார்கள். நீங்கள் கொடுத்த கலச தீர்த்தம் உடல் புண்களை ஆற்றி வந்துள்ளது. உயிர்ப்பு நூல் என்ற நான் தான் துண்டுபட்ட எலும்புகளை இணைய வைத்திருக்கிறது. எங்கள் வேலையை அன்னை குறைத்து விட்டாள் என்று சொன்னதுடன் மாதக்கணக்கில் படுக்கையில் கிடத்தி ஆயிரக்கணக்கில் செலவிட்டாலும் உத்தரவாதம் கொடுக்க முடியாத கேஸ் இந்த கேஸ். எப்படியோ தெய்வ சக்தியால் தான் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் என்று மருத்துவர்களை சொன்னார்களாம். இப்போது சொன்னா கேட்காது, பட்டா திரும்பும்ல. அன்னையின் தெய்வ சக்தியை உணரத் தொடங்கிய சேகர் இப்பொழுது நல்லபடியாக ஒரு தொழில் செய்து கொண்டிருக்கின்றார். அன்னையையும் அடிகளாரையும் போற்றி வணங்கி வருகிறார். எப்ப ட்ரீட்மெண்ட் 95. சக்திகளே, வேள்வி கலச தீர்த்தம் நமக்கெல்லாம் ஒரு சமய சஞ்சீவி. நம் குடும்பங்களில் யாருக்காவது உயிர் ஆபத்து வரும்போது அன்னையை வேண்டிக் கொண்டு கலச தீர்த்தம் ஊட்டிய பிறகு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் வாயில ஊட்ட பிறகு மருத்துவ சிகிச்சை அளிப்பது நல்லது. எனவே சித்திரபீடத்தில் நடைபெறும் விழாக்கள், ஆன்மீக மாநாடுகளின் போது நடைபெறும் வேள்வி பூஜைகளில் கலசத்தை வாங்கி ஒவ்வொருவரும் வீட்டிலும் வைத்து பூஜை செய்வது நல்லது. கலச விளக்கு விலை வைப்பது உன் பாவம் முட்டை தொலைய. கலச தீர்த்தம் காப்பாற்றாமல் போனால் நம்ம ஊழ்வினையின் முடிச்சு அவ்வளவு வலிமையானது என்பதை புரிந்து கொண்டு ஆறுதலை தலைவரில்லை, அன்னையை நொந்து கொள்வதும் பயனில்லை. எனவே சக்திகளே, ஆலயத்திற்கு வரும்பொழுது சித்ரா பௌர்ணமியில் வைக்கப்பட்டிருந்த ஏற்றப்பட்டிருந்த திருவிளக்குகளும் கலசங்களும் அன்னையினுடைய அரைநிலையிலே கிடைக்கும். வருகின்ற சக்திகள் அந்த கலசத்தையும் தீர்த்தம் நிரம்பிய கலசத்தையும் திருவிளக்குகளை வாங்கி வீட்டில் சென்று வழிபடுங்கள். கலச தீர்த்தம் வாங்கும் பொழுது உள்ள கலச தீர்த்தம் இருக்கும், அது ஒரு பாட்டில்ல மாத்திடுங்க. வண்டியில போகும்போது சிந்திடக்கூடாது. பிறகு திருப்பி உள்ள போய் கும்பிடுங்க. அங்க போய் முறைப்படி வழிபாடு செய்யுங்க. உயிர்ப்பு நூல், அந்த கலசத்தில் கட்டப்படுகிற உயிர்ப்பு நூலையே நாம் எடுத்து பயன்படுத்தலாம். ஓம் சக்தி, அன்னையின் அருளை பெறுங்கள் என்று கூறிக்கொண்டு இன்னொரு அனுபவத்தை நான் சொல்ல ஆசைப்பட்ட சக்தி. இது என்னன்னா, ஒரு இஸ்லாமியர் வீட்டிலேயே, இஸ்லாமிய சகோதரர், அவர் வீட்டுல வேலை நடந்திருக்குது. ஒரு இந்து சமயத்தை சார்ந்தவர்கள் அல்லது நம்பிக்கை உள்ளவர்கள் என்பதற்கு தாண்டி, இந்து சமய மக்களை தாண்டி ஒரு இஸ்லாமிய அன்பர் வீட்டிலும் கூட அம்மா வேள்வி நடத்தி அவருக்கு அருள் செஞ்சிருக்காங்க. இந்த நிகழ்ச்சி அம்மா அன்னையருடைய வேள்வி முறைகள் புத்தகத்துல பக்கம் 302 வெளியிட்டிருக்காங்க. அதுல என்னன்னா, அந்த இஸ்லாமிய அன்பரே சக்தி ஒளி ஆசிரியர் ஐயா ராமசையா இருக்கும் பொழுது
அவர் கைப்படவே கடிதமாக அவர் வீட்டு அனுபவங்களை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில் எழுதியவை என்ன தெரியுமா? இதோ வாசிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். ஓம் சக்தி. நான் இஸ்லாம் மார்க்கத்தைச் சேர்ந்த முஸ்லிம். நான் பழனி சண்முகாபுரத்தில் குடியிருந்து வருகிறேன். செய்வினை கோளாறு காரணமாகவும் தீய சைத்தான்களின் காரணமாகவும் மிகவும் துன்பப்பட்டு வந்தேன். எங்களின் இருப்பிடத்தில், எங்கள் வீட்டில் செய்வினை கோளாறு காரணமாக பூமிக்குள் இருந்து ஒரு பாட்டிலும் அதற்குள்ளிருந்து பெரிய சூனிய தகடும் எடுக்கப்பட்டது. என் மகன் உடல்நிலை சரியில்லாமல் மிகவும் கஷ்டப்பட்டு வந்தார். அப்போது அன்புடனும் பண்புடனும் பழகும் பழனி பகுதி வேள்விக்குழு பொறுப்பாளர் பேராசிரியர் சக்தி கண்ணன், முதல்ல சொன்னோம்ல அதே கண்ணன் தான், அவருடைய மணி மகாலட்சுமி தம்பதிகளை சந்தித்து விவரம் கூறினேன். அவர்கள் உடனடியாக மேல்மருவத்தூர் அம்மாவின் கலச தீர்த்தத்தை கொடுத்து என் மகனுக்கு கொடுக்குமாறு கூறினார்கள். நானும் எனது துணைவியாரும் என் மகனுக்கு அதே மாதிரி கலச தீர்த்தத்தை கொடுத்தோம். அவன் 2 மணி நேரத்தில் குணமடைந்தான். இந்த அற்புதத்தை எண்ணி மகிழ்ந்தோம். நாங்கள் பில்லி சூனி ஏவலினால் படும் கஷ்டத்தையும், எங்கள் வீட்டில் இரவு நேரத்தில் 2 கருப்பு உருவங்கள் நடமாடுவதையும், அவற்றை பார்த்து குலைத்த எங்கள் வீட்டு நாய் சுருண்டு விழுந்து இறந்ததையும் கண்ணன்ட்டு சொல்றாங்க. அப்ப கண்ணன் சொல்றாரு, மேல்மருவத்தூர் சித்தர்பீட முறையிலான குடும்ப நல வேள்வி செய்தால் குடும்பம் நன்மை அடையும், தீய சக்திகளும் விலகும் என்று கூறினார். நாங்களோ இஸ்லாம் மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள், எங்கள் மத ஆச்சாரம் இதை அனுமதிக்காதே என்று எண்ணினேன். அப்போ கண்ணன் சொல்லும்போது கண்ணன் ஒரு விளக்கம் சொன்னாராம். அம்மா அருள் திரு பங்காளிகளால் மனித குலத்திற்கு சொந்தமானவரே தவிர ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு சொந்தமானவர் அல்ல. குடும்ப நல வேள்வியானது மனிதன் மன அமைதிக்காக ஏற்பட்டதையே ஒழிய அதை ஒரு மதச்சடங்காக நினைக்க வேண்டாம். யாவரும் அல்லாவின் பிள்ளைகளே, யாரும் அம்மாவின் பிள்ளைகளே, யாவரும் பங்காரு அம்மாவின் குழந்தைகளே. பசி ஏற்பட்டால் முஸ்லிம் பசி, இந்து பசி, கிறிஸ்துவ பசி, பௌத்துவ பசி என வேறுபாடு கிடையாது. பசி மனிதனுக்கு பொதுவானது. அதனால்தான் எங்கள் அம்மா அன்னதானம் செய்ய சொல்கிறார்கள். ரத்தத்தின் நிறம் சிவப்பு, அதில் மதமோ ஜாதியோ என்று கண்ணனையா அவருக்கு விளக்கமாக சொல்லியிருக்காரு. அவருடைய வீட்டில் குடும்ப நல வேள்வி செய்தார்கள். தேதி குறிப்பிடுறாரு, 29/6/96 ஏழு செய்யப்பட்டது. ஏற்பாடு செய்தார்கள். சக்திகள் சுட்டு பூஜை செய்து விநாயகர் பூஜை செய்ய ஆரம்பித்தனர். படத்தை அலங்காரம் செய்தார்கள். அதுல என்ன சொல்றாங்கன்னா, அருள் திரு பங்காளிகார் படத்தையும் அம்மா ஆதி பராசக்தி படத்தையும் பிரதிஷ்டை செய்தார்கள். எங்கள் இஸ்லாமிய கலாச்சாரத்தை அனுசரித்து மயில் தோகையினால் படத்தை அலங்காரம் செய்தார்கள். பிறையுடன் கூடிய எங்களது பச்சை கொடியும் அலங்காரத்தில் இடம்பெற்றது. பிரசாதமாக பேரிச்சம்பளம், கல்கண்டு, அது அவருடைய வழக்கம், அது படைக்கப்பட்டன. எங்கள் பிரசாதங்களை அம்மா ஏற்றுக்கொண்டாள் என்பதற்கு ஒரு சித்தாடல் மூலமாக அம்மா தெரியப்படுத்தினான்னு அவர் சொல்றாரு. என்னன்னா, விநாயகர் பூஜை முடிந்தவுடன் குருநாதர் அருள் திரு பங்காரடியார் படத்தின் வலது கையில் இருந்து சந்தனம் கொட்டியதே. குங்குமம் கொட்டி கேள்விப்பட்டுக்கோ, விபூதி கொட்டி கேள்விப்பட்டுக்கோ. ஏன்னா முஸ்லிம்கள் நண்பர்கள் நடத்தக்கூடிய விழாவை சந்தனக்கூடு. சந்தனம் கொட்டியது. முஸ்லிமத்தை சார்ந்த இந்த ஏழை மீது கருணை கொண்டு அம்மா அவர்கள், நான் இருக்கிறேன், கவலைப்படாதேடா மகனே என சித்தாடல் மூலம் சந்தனத்தை எங்கள் சந்தன கூடு போல் அள்ளி குவித்த அற்புதத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அதனுடைய வாசனை எங்களது பண்டிகையை நினைவுறுத்தியது. யாகொண்டத்தில் எங்கள் 2 மகன்களும் நானும் அமர்ந்து வேள்வி செய்தோம். என் மகன் குங்குமார்ச்சனை செய்தான். என் மனைவி கலசத்தின் முன்னிருந்து மலரர்ச்சனை செய்தாள். வேள்வி முடிந்தன் எங்கள் குடும்பத்து முஸ்லிம் பெரியவர்களும் சிலர் நிறைய பேர் வந்திருக்காங்க. சக்திகளும் வாழ்த்தினார்கள். குடும்ப நல வேள்வியினால்
எங்களுக்கு மன அமைதியும் மன நிறைவும் கிடைத்தது. எங்கள் பூரண சம்மதத்துடன் நடைபெற்ற இந்த வேள்வி பூஜையானது எனது இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த விதத்திலும் பாதிக்கவில்லை. சாதி சமயம் கடந்து எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய வேள்வி முறை இது. இந்த குடும்ப நல வேள்வி தத்தம் இல்லங்களில் இப்பொழுது எங்கள் முஸ்லிம் சகோதரர்கள் செய்ய இருக்கிறார்கள். இப்ப செஞ்சிருப்பாங்க 95 நடந்தது. இன்று பங்காளடியார் அவர்கள் ஒரே தாய் ஒரே குலம் என்ற தாரக மந்திரத்தை வழங்கியுள்ளார்கள். சாதி சமய கலவங்கள் தோன்றாமல் அடுத்து பங்காரம்மாவின் அந்த தொண்டு வாழ்க வாழ்க. இன்னொன்று கடைசியா குறிப்பிடுறாரு, மருவத்தூர் சித்தர்பீடம் குறுபடத்தையும் அம்மா அவர்களின் படத்தையும் எங்கள் வீட்டிலேயே வைத்து வெள்ளிக்கிழமை பள்ளிவாசலுக்கு போற முக்கியமான நாள்ல ஒண்ணு சாம்பிராணி புகை போட இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும். கடிதத்தை முடித்திருக்கிறார். இந்த கடிதம் 1/7/96 அன்று எழுதி ஆசிரியர் ஐயாவுக்கு அனுப்பிச்சிருக்கார். ஓம் சக்தி. சாதி சமயங்களை கடந்தவள் அன்னை, மத பேதங்களை தாண்டியவள் அன்னை. படைக்கப்பட்ட எல்லா உயிரும் அவள்தான். மாரியும் நீயே, மேரியும் நீயே, அல்லாவும் நீயே, அம்மாவும் நீயே என்ற நினைவில் கொள்வோம். ஓம் சக்தி. ஐயா, இன்னும் ஒரு நிகழ்வு சொல்லலாமா? சக்தி அவங்க இந்திரா காந்தி வந்திருக்காங்க. அப்ப அவங்க பேசட்டும். அவங்களுக்கு ஒரு 10 நிமிடம் ஒதுக்கலாம் சார். எனவே இந்த நேரத்தில் என்னுடைய உரையை இந்த அளவில் நிறைவு கொண்டு அடுத்த வாரம் அம்மாவுடைய பல்வேறு அனுபவங்களோடு உங்களை சந்திக்கின்றேன். சக்தி. ஓம் சக்தி. நன்றி நன்றி ஐயா. வணக்கம். அம்மா மனித குலத்திற்கு மட்டுமல்ல, அனைத்து உயிர்களுக்கும் அம்மா சொந்தம். அம்மா மனிதர்கள் மட்டுமல்ல, எல்லா உயிர்களையும் கட்டி காப்பாற்றுபவள். அதனால் எல்லா உயிர்களுக்கும் சொந்தமான அம்மா எல்லோரும் சொந்தம் கொண்டாடலாம். நன்றி சக்தி. நாம் தொடர்ந்து அடுத்த வாரம் உங்களுடைய அற்புத அனுபவங்களை பகிர்ந்து கொள்வோம். நாம் தொடர்ந்து சக்தி இந்திரா காந்தி அவர்களையும் நாம் அழைப்போம். ஓம் சக்தி. குருவடி சரணம், திருவடி சரணம். குரு வாழ்க, பங்காரம்மா வாழ்க. இந்த உலகத்தில் அவதார தெய்வமாக ஆதிபராசக்தி அவதரித்து நம்மையெல்லாம் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நம் செவ்வாடை சக்திகள் எல்லோருக்கும் இந்த தகவல் தெரியும். மேல்மருவத்தூருக்கு போனா ஏதாவது ஒரு நன்மை நம்மளுக்கு எல்லாம் நடக்கும் அப்படின்னு எல்லாருக்குமே நம்ம சக்திகளுக்கு தெரியும். நம்ம சக்திகள் மூலம் அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் தெரியும். அந்த வகையில் என்னுடைய உடன் பிறந்த தம்பியோடைய பொண்ணு போன வருஷம் கன்சீவா இருந்தா. அப்ப கன்சீவா இருக்கும்போது நான் மருவத்தூருக்கு போவேன் வருவேன். அவங்க யாரும் மருவத்தூருக்கு வந்த பழக்கம் கிடையாது. அப்ப 5 மாசம் அந்த குழந்தை வயிற்றுல இருக்கும்போது அவங்க ஸ்கேன் எடுத்து பார்க்குறாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது குழந்தையினுடைய எடை 1.5 கிலோவுக்கு கம்மியா இருக்குது. அப்ப இது வளர்ச்சி அடையுமா அப்படிங்கிறது டாக்டர்களுக்கெல்லாம் ஒரு கேள்விக்குறியாயிருச்சு. அப்ப குடும்பமே அழறாங்க. தம்பி எனக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணிட்டு, அக்கா இந்த மாதிரி என்னோட பொண்ணு ரம்யாவை ஆஸ்பத்திரியில் போய் காட்டும்போது குழந்தையினுடைய எடை குறையா இருக்கு. இது 10 மாசம் வரைக்கும் வளர்ச்சி அடைகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்பயே ஓப்பன் பண்ணி ஏதாவது பண்ணலாமான்னு கேட்குறாங்க. எனக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு என் தம்பி சொல்றாரு. அப்ப இது கடந்த வருடம் ஒரு மார்ச் மாசம் நடந்தது. அப்ப நான் சொல்றேன், தம்பி நீ கவலைப்படாதப்பா, நீ கும்பிடுறியோ இல்லையோ, நான் மேல்மருவத்தூருக்கு போறேன். அம்மாவை அனுதினமும் கும்பிட்டு இருக்கிறேன். அதுலயும் குரு அம்மா நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உருவமாக இல்லாட்டினாலும் அருவமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைச்சு நான் வேண்டிக்கிறேன். நீ தைரியமா இரு. அடுத்த முறை நீ டாக்டர்கிட்ட போய் தானே சொல்லணும். அதுக்குள்ள அம்மா ஏதாவது ஒரு அற்புதத்தை உனக்கு கண்டிப்பா நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு பேரு ரம்யா. அப்ப அந்த ரம்யாவுடைய பேரு நட்சத்திரத்தெல்லாம் நான் எழுதி வாங்கிக்கிட்டு நான் இங்க உள்ள தபால் தந்தி நகர் சக்தி பீடத்துக்கு போறேன். தபால் தந்தி நகர் சக்தி பீடத்துக்கு போய் அவ பேர்ல குங்கும அர்ச்சனை பண்றேன். இந்த குழந்தை, இந்த ரம்யாங்கிறவளுடைய வயிற்றுல வளர்ற குழந்தை பூரண ஆரோக்கியத்தோட பிறக்கணுமா, நீ இருக்கிறங்கிறத நிரூபிக்கிறதுக்கு இது எனக்கு ஒரு வாய்ப்பு. எல்லாரும் சொன்னாங்க,
பங்காரம்மா இல்ல, இனிமே எப்படி எல்லாரும் போவீங்க அப்படின்னு என்னுடைய உறவினர்கள், நண்பர்கள் எல்லாருமே தான் சொன்னாங்க. அப்ப நான் உறுதியாக சொன்னேன், எங்க அம்மா எங்களோட எப்பயுமே இருக்கிறாங்க. எப்பயுமே எங்களுக்கு நல்லது பண்ணிட்டு இருப்பாங்க. கேட்டவுடன் குடுப்பாங்க. கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க. அப்படின்னு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பேன். அப்ப இந்த நிகழ்வு வந்து எனக்கு ஒரு அ அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு சேலஞ்சா இருந்தது. அம்மா என்னுடைய உறவினர்கள் மத்தியில இப்பயும் பங்காரம்மா நம்மளுக்கு அருள் புரியிறாங்க அப்படிங்கிறத நீ நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அம்மாகிட்ட வேண்டிட்டு, அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா சொன்னாங்க இல்லையா, தினசரி நண்பகல் 12 மணிக்கு மகளிரை தியானம் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா, அப்ப சூரியனும், சந்திரனும் ஒரே நேர்கோட்டுல வரும். அப்போ மகளிர் வந்து கரெக்ட்டா நண்பகல் 12 மணிக்கு தியானம் செய்தீர்கள் என்றால், உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும்னு அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனால நான் என்ன பண்ணேன், தொடர்ந்து டெய்லி நண்பகல் 12 மணிக்கு தியானம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப தியானம் பண்ண ஆரம்பிச்சோன்னா, 1 வாரம் தொடர்ந்து தியானம் பண்றேன். தபால் தந்தி நகர் சக்தி பீடத்துல போய் குங்கும அர்ச்சனை பண்ணியாச்சு. ஆனா வீட்ல ஃபுல்லா பயந்துகிட்டு இருக்கிறாங்க. 1 வாரம் ஆச்சு. மறுபடியும் மரு பரிசோதனை பண்ண போனா ஆச்சரியம். அந்த குழந்தை எடை ஜாஸ்தியாயிருச்சு. இவ வந்து 10 மாதம் வரைக்கும் இந்த குழந்தையை கர்ப்பப்பையில் வளர்க்கக்கூடிய சக்தி அந்த பிள்ளைக்கு வந்துருச்சு. நீங்க தாராளமா அந்த எந்த டேட் சொன்னீங்களோ, அந்த டேட்ல குழந்தை பிறந்துரும். நீங்க பயப்படாதீங்க. நார்மலா இருங்க. எவ்வளவு பெரிய அற்புதம். அப்ப என்னுடைய கண்ணீருக்கு அம்மா சொல்றாங்க இல்லையா, உனக்காண்டி கேட்கிறத விட நீ பிறருக்காண்டி கேட்கும்போது நான் உடனடியாக வந்து பலன் கொடுப்பேன். அம்மா அடிக்கடி சொல்லுவாங்க. அதனாலதான் மற்றவங்கட்டலாம் நம்ம பிரச்சாரம் பண்ணி அவங்களுக்காகவும் நம்ம வேண்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப இத சொன்ன உடனே எனக்கு அம்மா மீது உள்ள பக்தியும், அன்பும் அதிகமாயிருச்சு. அம்மா 1 வாரம் இருந்த தியானத்திற்கு, தொடர்ந்து தியானம் செய்ததற்கு இப்பேற்பட்ட பலனை நீ குடுத்துட்டியேம்மா. கோடான கோடி நன்றிம்மா. அப்படின்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு அவங்க 7வது மாசத்துல வளைகாப்பு முறைப்படி பண்ணாங்க. முறைப்படி வந்து எல்லாம் செக்கப்க்குலாம் போனாங்க. கடந்த ஆண்டு 2024 ஜூன் 3ஆம் தேதி அவளுக்கு மதுரை வேலம்மாள் மருத்துவமனையில பிரசவம் நல்லபடியாக நடந்து பெண் குழந்தை. அம்மா ஆதிபராசக்தியே பிறந்திருக்கான்னு அவங்க குடும்பத்துல எல்லாம் இன்னைக்கு ரித்தின்னு பேர் வச்சு அந்த குழந்தை 1 வருஷ குழந்தையா இருக்குது. ஆனா நான் அந்த குழந்தைய பார்க்கும் போதெல்லாம் அந்த குழந்தைய நான் சக்தி சக்தி ஓம் சக்தி கொடுத்த குழந்தை இது. நீங்க சக்தி சக்தின்னு சொல்லுங்க. ஓம் சக்தியோடைய அருளால தான் இந்த வயித்துல இருக்கிற இந்த குழந்தைக்கு வயித்துலயே இந்த குழந்தை இருக்கும்போது அதுக்கு வந்து அம்மா அருளை கொடுத்த குழந்தை. இன்னைக்கு வந்து அந்த குழந்தை 1 வயசு குழந்தையா ஓடி ஆடி தவழ்ந்து விளையாடும் பொழுது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எதற்காக நம்மலாம் வந்து நம்மளுக்கு அம்மா இந்த மாதிரி ஒரு அற்புதங்களை எல்லாம் கொடுக்கிறார்கள் என்றால், கவலைப்படாதே மகனே மகளே, உங்களோடு நான் எப்பொழுதும் இருப்பேன். இன்று மட்டுமல்ல, நாளை மட்டுமல்ல, எப்பொழுதும். அம்மா சொல்றாங்க இல்லையா, நீ செய்த தொண்டுக்கு உன்னுடைய 7 தலைமுறையை காப்பாற்றுவேன்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம தொண்டு செய்யறதுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ கிடைக்கலையோ, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அம்மாவிடம் முறையிட்டு, அம்மா உன்னையன்றி வேறு கதி இல்லம்மா, நீதான் இந்த பிரச்சனையில இருந்து எங்களை மீண்டு எங்களுக்கு நல்வழிப்படுத்தணும்னு நம்ம உறுதியான நம்பிக்கையோடு, நம்பிக்கை அதான் நம்ம சொல்லுவோம். எல்லாரும் அம்மாவே சொல்லுவாங்க, நீங்க கோயிலுக்கு வர்றீங்க போறீங்க, ஆனா நிறைய பேருக்கு நம்பிக்கையே வரமாட்டேங்குது. ஏதோ வர்றோம் போறோம் 10ஓட 11. அப்படி இல்லை. நான் இங்கு வந்தேன், எனக்கு இது கிடைக்கும் என்ற நம்பிக்கை நமக்கு வர வேண்டும் சக்திகளை. அப்ப அந்த நம்பிக்கை வரும் பொழுது அம்மா மிகவும் அகமகிழ்ந்து நாம் கேட்டதை கொடுப்பார்கள். இந்த மாதிரி வந்து அம்மா இப்பொழுது நம்முடன் இல்லை என்ற கவலையே யாருக்குமே வேணாம். நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப நம்ம இந்த கலந்துரையாடல்ல அம்மா சொல்லுவாங்க, நாங்க வந்து பிரச்சார பணிக்கு போகும்போது அம்மாவிடம் உத்தரவு கேட்கறதுக்கு அருள்குடத்துக்கு போய் பாத பூஜை பண்ணுவோம். அம்மா நாங்க இந்த வாரம் அந்த இடத்துக்கு போய் ஆண்டு விழாக்கு போறோமா, பிரச்சாரம் பண்ண போறோமான்னு சொல்லும்போது அம்மா சொல்லுவாங்க, நல்லபடியா போய் பண்ணுங்க, தைரியமா போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி வந்து உற்சாகத்தை கொடுத்து நம்மளெல்லாம் பிரச்சார பணி பண்ணும்போது அம்மா சொல்லுவாங்க, மற்றவர்களுக்காண்டி வேண்டிக்கிட்டு நீங்க பண்ணுங்க. நீங்க பேசும்போது பிறருக்காக, அதான் அம்மா சொல்றாங்கல்ல, மன்றங்களில் சங்கல்பம் பண்ணும் பொழுது நாம் மற்றவர்களுக்காக சங்கல்பம் பண்ண சொல்லுவாங்க அம்மா. அதை இப்பயும் மன்றங்களில் எல்லாம் சக்தி பீடங்கள் எல்லாம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதாவது அந்த வழிபாட்டுக்கு வரக்கூடிய சக்திகளுடைய பிரச்சனைகள் எதுக்காவது இருந்தா சொல்லுங்க,
அந்த மன்ற தலைவியோ சக்தி பீட தலைவியோ கேட்பாங்க. அப்ப நம்ம மற்றவர்களுக்காக கூட நமக்காக இல்லாமல், ஏனென்றால் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் சுயநலமற்ற பொது நலம் இயக்கம். பிறருக்காக நாம் அம்மாவிடம் வேண்டும் பொழுது அம்மா இரட்டிப்பு மகிழ்ச்சி அடைந்து நமக்கு பலன் கொடுப்பார்கள் என்பது இந்த ஒரு பெரிய அரிய செய்தியின் மூலம் நமக்கு புலனாகிறது சக்திகளே. அத மாதிரி நம்ம இப்ப நிறைய சக்திகள் சொல்றாங்க, சக்தி நாங்களாம் முந்திலாம் ஏதாவது ஒரு பிரச்சனைனா டக்குன்னு நாங்க மருவத்தூருக்கு போவோம், அம்மாட்ட போய் கேட்போம், அம்மா ஏதாவது சொல்லுவாங்க. அப்ப நான் சொல்வது தனிப்பட்ட முறையில், என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் சொல்றது, ஏன் சக்தி அப்படி நினைக்கிறீங்க? அம்மா அங்க ஜீவ சமாதியாக இருக்கிறாங்க, குரு பீடத்துல அம்மா அமர்ந்து இருக்கிறாங்க, நம்மளெல்லாம் பாக்குறாங்க. நீங்க அங்க போய் நின்னுட்டு உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் மனதில் சொல்லும் பொழுதே அம்மா உடனடியாக உங்களுக்கு பலம் கொடுப்பார்கள். ஏனென்றால் அம்மா நம்முடைய பங்காரம்மா நம்முடைய பக்தர்களின் தொண்டர்களின் மனங்களை படிப்பவள். நம்ம மனசுல என்ன இருக்குதோ அதை தெரிஞ்சு அதற்குரிய பலனை கொடுப்பவள் நம் பங்காரம்மா. அதனாலதான் நம்ம எல்லாத்தையும் சொல்றோம், இப்ப எங்கேயும் நீங்க வருத்தமே படாதீங்க. எந்த நேரத்திலும் நீங்க மருவத்தூர் சித்தர்பீடம் திறந்திருக்கும் நேரங்களில் நீங்க சென்று நீங்க அம்மாவுக்கு முன்னாடி நீங்க பாத பூஜைக்கு பண்ணும்போது அம்மா கிட்ட என்ன கேட்பீங்களோ, அருள்வாக்குல என்ன கேட்பீங்களோ அதை நீங்க அம்மாவிடம் கேட்டால் அம்மா மனம் மகிழ்ந்து உடனடியாக, அதெல்லாம் இப்பெல்லாம் நாளைக்கு நாளை கழிச்சுன்னு கூட கிடையாது. அம்மா நம்ம கேட்ட மாத்திரத்தில் நிறைய பேருக்கு அந்த மாதிரி அற்புதங்கள் நடந்ததாக நிறைய பேர் தகவல் சொல்லியிருக்கிறாங்க சக்திகளே. அதாவது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நம்ம குரு பீடத்தில் அம்மாவுக்கு முன்னாடி நின்று கேட்ட வேண்டுதலை அம்மா நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார்கள் என்று நிறைய பேர் தகவல்கள் சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுது நேரமின்மை காரணமாக அதையெல்லாம் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள முடியவில்லை. அடுத்த முறை வாய்ப்பு கிடைக்கும் பொழுது குரு பீடத்தில் அம்மாவின் முன்னாடி நின்று கேட்டு என்னென்ன அருளை பெற்றார்கள் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள எனக்கு அம்மாவும் வாய்ப்பளிப்பார்கள், இந்த சேனல் பொறுப்பாளர்களும் வாய்ப்பளிப்பார்கள் என்று நம்புகிறேன். அதனால நம்ம யாருக்காகவும் எதற்காகவும் நம்ம யோசிக்கவே வேண்டாம். நம்மளுக்கு பங்காரம்மா இருக்கிறார்கள், பங்காரம்மா நம்மளை வாழ வைப்பார்கள், நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நம்மை சார்ந்தவர்களையும் நம் மூலம் வாழ வைத்துக் கொண்டிருப்பார்கள் என்பதற்கு இந்த என்னுடைய தம்பியின் குடும்பத்தில் நடந்த இந்த ஒரு நிகழ்வு பெரிய ஒரு உதாரணமாக நான் இன்று பகிர்ந்து கொள்கிறேன் சக்திகளே. இந்த வாய்ப்பை நல்கிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஓம் சக்தி பராசக்தி. மிக்க மிக்க நன்றி சக்தி. மிகச் சிறப்பாக சொன்னீர்கள். அம்மா என்றென்றும் அங்கேதான் வீற்றிருக்கிறார்கள். அம்மா உருவம் இல்லாவிட்டாலும் அருவமாக எங்கும் நியமித்திருக்கிறார்கள், பரபிரம்மமாக வியாபித்திருக்கிறார்கள். அதை கண்கூடாக பலவித அனுபவங்களை மக்களும் பெற்றிருப்பார்கள். நீங்கள் தொடர்ந்து அடுத்த வாரம் கலந்து கொண்டு அதை பற்றிய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளலாம் சக்தி. அம்மாவுக்கு போகும்பொழுது சென்று மருவத்தூர் சென்று பாத பூஜை செய்யலாம். அம்மா தத்ரூபமாக அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். தாங்கள் சொன்னது போல் அந்த நம்பிக்கை தான் முக்கியம். அம்மா அங்கும் இருக்கிறார்கள், இங்கும் இருக்கிறார்கள், எங்கும் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை தான் முக்கியம். அந்த நம்பிக்கை இருந்தால் அம்மாவை நாம் மனதில் உணரலாம். சக்திகளை மிக்க நன்றி. நான் இத்துடன் இவ்வார நிகழ்வை முடிப்போம்.